Hi guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு லவ் இஸ் லைக் ஏ கேட் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். எபிசோட் 2 லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, இன்னும் டைரக்டர் கூட வெரைட்டி ஷோ பண்றத பத்தி பேசுனது வரைக்கும் பார்த்தோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே இன்னும் அவனோட மீட்டிங்கை முடிச்சிட்டு வெளியே வந்தா சியாங் தான் நின்னுட்டு இருக்கான். ஏன் சியாங், நீ சின்ன வயசுல எந்த மாதிரி பையனா இருந்த அதை பத்தி உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். ஒன்னும் நான் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், அதிகமா படிக்க மாட்டேன், ஆவரேஜா விளையாடுவேன், ஆவரேஜா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருப்பேன், ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெளியே போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஆர்டினரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கூட சாதாரண பையனாவே இருந்திருக்கலாம், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா இந்த மாதிரி பேசுறீங்களே, என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான் ஷியான். ஒருவேளை நான் வெரைட்டி ஷோ பண்ண எப்படி இருக்கும், அத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஒன்னும் என்னது, நீங்க வெரைட்டி ஷோலியா, என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தோணத சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, என்ன கேட்டா பண்ணாதன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு அதை பத்தி அவ்வளவா தெரியாது, இருந்தாலும் நான் வேணாம் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டான ரீசனை சொல்லுடான்னு கேட்க, என்ன கேட்டா உங்களுக்கு இருக்கிற மவுஸுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்காகவும் இதை நீங்க பண்ணவே கூடாது, அதுவும் இல்லாம ஒரு மாதிரி இச்சியா இருக்கும், தேவையில்லாத விஷயம் எல்லாம் வந்துட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். டேய், உன்னோட தாட்ல நான் இந்த மாதிரி தான் இருக்கனா, ஏன்டா இந்த மாதிரி கொலையா கொள்றேன்னு ஒன்னும் கேட்க, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை சொல்லவே இல்லை தெரியுமா, நான் உங்களோட இமேஜ் பத்தி மட்டும்தான் பேசினேன் தெரியுமா. ஹலோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்க வெரைட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்கான் சியான். இது கேட்டதோடனுமே உன்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, பைபிள்ல கடுப்பா அங்க இருந்து போறத கரெக்டா சியான் பாத்துடுறான். ஏன் என்னால மட்டும் யாருமே புரிஞ்சிக்கவே முடியல, என்னோட மரமண்டை எதுக்காக இந்த மாதிரி இருக்குதோ தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே நின்னுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனதோடனுமே உன்னோட மைண்ட் ஃபுல்லாவே இந்த வெரைட்டி ஷோவோட நினப்பு மட்டும்தான் ஓடிட்டே இருக்குது. அது மட்டுமா அந்த டைரக்டர் அந்த பொண்ணை பத்தி சொன்னது எல்லாமே அவனோட மைண்டுக்குள்ள வந்து வந்து போயிட்டே இருக்குது, டென்ஷனாவே குளிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில டேயை காட்டினா அவனோட ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கும் போது சடனா அவனோட வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. யாருடான்னு பார்த்தா பீடி தான் அவளோட குரூப் கூட்டிட்டு வந்திருக்கா. ஹலோ, நான் டிவிஎம் பிராட்காஸ்ட் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன், என் பேரு லீ, வெரைட்டி ஷோக்கான லொகேஷனுக்காக நாங்க தேடிட்டு இருக்கும் போது அதுக்காக நீங்களும் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு லீ கேட்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்ன விதமான வெரைட்டி ஷோ பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க கேட்க, டோபி ஜாப் அத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் லீ சொல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். டி ஜிமின், ஒரு நிமிஷம் இங்க வாடா, ஏதோ வெரைட்டி ஷோவா, அதுக்கான லொகேஷனுக்காக நாம அப்ளை பண்ணி இருக்கிறதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அந்த வெரைட்டி ஷோவோட பேரு கூட டோபி ஜாப், அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். அத பத்தி எனக்கு தெரியும், ஆனா நீங்க இத பத்தி என்கிட்ட எதுக்காக கேக்குறீங்கன்னு ஜிமின் கேட்க, அதை இங்க தான் ஷூட் பண்றதுக்காக வந்திருக்காங்க, நாம தான் அப்ளை பண்றதா சொல்றாங்க, நீ ஏதாச்சும் பண்ணியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஐயோ, நான்லாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல தெரியுமா, உங்களோட ரூம்மேட் ஜூன் கூட பண்ணிருக்கலாம், அவர்கிட்ட நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டான் ஜிமின். டீ பயங்கர வேகமா ஜூனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். ஜூன் போனை எடுப்பான்னு பார்த்தா அதுதான் இல்ல, அவனோட நர்ஸ் தான் போனை எடுத்து பேசிட்டு இருக்கா. இவன் காமெடி பண்றதுக்கு நேரமே கிடையாதா, ஒழுங்கா நீங்க போனை அவங்க கிட்ட குடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பா இப்போதைக்கு என்னால கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன கேட்காம இந்த ஜூன் பையன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, என்னோட டாக் கஃபேவை வெரைட்டி ஷோக்கான லொகேஷனுக்காக அப்ளை பண்ணி வச்சிருக்கான். எனக்கு பயங்கரமா கடுப்பாகுது, அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல, என்னது வெரைட்டி ஷோவா, என்ன சொல்றீங்க, என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா யூன். அவங்கிட்ட வந்த போனை தர முடியுமா, நான் கண்டிப்பா இம்மிடியேட்டா அவங்க கூட பேசியே ஆகணும் டேய் சொல்ல, கண்டிப்பா இப்ப நம்மளால அவரை ரீச் பண்ணவே முடியாது, பெரிய சர்ஜரியில இருக்காரு, நான் வந்ததோடனுமே உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு ஜூன் என்ன மாதிரி செய்கு பண்றானோ அதே மாதிரி யூனும் பேசிட்டு இருக்கா. ஆமா, அவர் என்னதான் சொன்னான்னு ஜிமின் கேட்க, ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிறதா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இது எல்லாமே போய் தெரியுமா, உங்களோட ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு, வேற யார் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், தப்பான லொகேஷனுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டேய். இங்க லீ டேய் யாரு, அவங்கதான் இந்த ஷோக்காக அப்ளை பண்ணிருக்காங்கன்னு லீ கேட்க, என் பேர் அதுதான், ஆனா வெரைட்டி ஷோக்கு அப்ளை பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல, அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஷோக்காக என்னோட இடத்தை யூஸ் பண்றதுக்கு என்னால விட முடியாது, தயவு செய்து நீங்களாம் இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான் டேய். ஹலோ, உங்களுக்கு எங்களை பார்த்தா என்ன காமெடியா இருக்குதா என்ன, நாங்களாம் பிஸியான பீப்புள்ஸ், ஒருவேளை நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்க கிட்ட லீகல் நோட்டீஸ் இருக்குது, காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி கண்டிப்பா நாங்க கோர்ட்ல கேஸ் போடுவோம்னு சொல்லிட்டு இருக்காளி. காம்பன்சேஷனா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க
அங்கிருந்து கிளம்பிடுறான். என்னதான் டேய் அங்கிருந்து கிளம்பினாலுமே ஜிமின் அமைதியா இருக்கிற மாதிரியே தெரியல. எனக்கு அந்த மாதிரி தெரியும் இந்த மாதிரி தெரியும் சொல்லிட்டு பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்றதெல்லாம் பார்த்து லீ பயங்கரமா கடுப்பாயிடுறா. இங்க இருக்கிற லொகேஷன் எல்லாம் சுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு அவனவே கைட் பண்ண சொல்லி கூட்டிட்டு போயிட்டா. இன்னொரு பக்கம் இன்னும் காட்டினா அவனோட டைரக்டர் கூட தான் பேசிட்டு இருக்கான். இன்னும் என்னோட கஷ்டத்துக்காக நீ கண்டிப்பா இந்த வெரைட்டி ஷோ பண்ணிதான் ஆகணும், இல்லன்னா நான் கஷ்டப்பட்டு கட்டின இந்த கனவு கோட்டை எல்லாமே அழிஞ்சே போயிடும் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுன்னு இன்னும் சொல்ல, என்னப்பா நீ இந்த மாதிரி மனசுக்குள்ள ஈரமே இல்லாத பேசிட்டு இருக்க, பிளீஸ் எனக்காக நீ ஒரு டைம் நல்லா யோசிச்சு பாரு. இந்த ஸ்கேண்டல் என்ன ஆகும், மண்ணோட மண்ணா ஆயிடும். நீ இந்த மாதிரி வேணான்னு ரெஃப்யூஸ் பண்ணவே கூடாது. அந்த பொம்பளை சொன்னதை செஞ்சிரும் தெரியுமா. ஒரே ஒரு டைம் வெரைட்டி ஷோ பண்றதுல நீ குறைஞ்சு போயிட மாட்ட, பிளீஸ் எனக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு பிச்சைக்காரனோட மோசமா கெஞ்சிட்டு இருக்கான். நோனா நோ தான், இதுக்கு மேல என்னால நோ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் அங்கிருந்து கிளம்பிடுறான். சார் வீட்டுக்கு போலாமா ஷியான் கேட்க, நம்ம வேற ஒரு இடத்துல போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். ஈக்கி பயங்கரமா கடுப்பாயுது. டைரக்டா வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறான். எதுவுமே நடக்காத மாதிரி ஜூன் பேச, எதுக்காக இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கான். டேய் நான் தான் வெரைட்டி ஷோக்காக அப்ளை பண்ணேன், எதுக்காக கேக்குறேன் ஜூன் கேட்க, அதத்தான் கேக்குறேன் நீ எதுக்காக அப்ளை பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கான். காசுக்காக தான் நான் அப்ளை பண்ணேன் ஜூன் சொல்ல, காசு சம்பாதிக்க எனக்கு தெரியும், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணன் டேய் கேட்க, உன்கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளமே என்ன தெரியுமா, சம்பாதிக்கிற காசை விட அதிகமா நீ செலவு பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அதை நானே பாத்துக்கிறேன் டேய் சொல்ல, உன்கிட்ட வர கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அதுங்களை கைவிட்டுற முடியுமா என்ன, அதுங்களாலும் எத்தனை நாளுக்கு தான் பட்னியா இருக்க முடியும் சொல்லு, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன் ஜூன் சொல்ல, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு என்னென்ன பண்ணணும்னு எனக்கே தெரியும். எனக்கு எப்படி தெரியுமா, என்னோட குழந்தைங்களை ஷோவை காட்டி அது மூலியமா சம்பாதிக்கிறதுல விருப்பமே கிடையாது. எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கலன்னு டேய் சொல்ல, அந்த டாக் கஃபேவோட ஷேர் ஹோல்டர் நானும் தான், அந்த பவர்ல தான் நான் இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜூன். ஓ உன்னோட பவரை என் மேல நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான். டேய் ஆமா இதுல என்ன டவுட் இருக்குதுன்னு ஜூன் சொல்ல, இதுக்கு மேல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா வெளியே வந்தா, இன்னும் எடுத்துட்டு வந்த நாய் தான் அங்க இருக்குது. ஆமா இந்த நாய் எதுக்காக இன்னும் இங்கவே இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான். டேய் ஆக்சுவலி இந்த நாய் இங்க எடுத்துட்டு வந்தவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான தேவையான எல்லா காசையும் பே பண்ணிட்டாங்க. நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷேர் ஹோல்டர்னு சொன்னேன்ல, அத கூட சும்மாதான் சொன்ன, தப்பா நினைச்சுக்காதன்னு ஜூன் சொல்ல, ஐயோ நீ சொன்னது எதுவுமே தப்பு கிடையாது, நீ ஷேர் ஹோல்டர் இல்லையா, பேசுன்னு சொல்லிட்டு இருக்கான். சும்மா ஓவரா பேசாத, இத அடாப்ட் பண்ணி எடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜூன். என்னதான் அடாப்ட் பண்ணணுமா, என்ன பேசிட்டு இருக்க, ஆனா பாக்கவும் சூப்பரா இருக்குது, என்னால முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நாய் இங்க எடுத்துட்டு வந்தவங்க வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கவே விட்டுட்டு போயிட்டாங்க, அதனாலதான் சொல்றேன் இதை தத்தெடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த மனுஷன் மட்டும் இதை கரெக்டான நேரத்துக்கு எடுத்துட்டு வரலன்னா கண்டிப்பா இது செத்து போயிருக்கோம். ஓவரா குமிரி சாவாத, நானே இதை தத்தெடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வச்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும், நீ கவலைப்படாத, நான் உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், உன் பேரு கு, இதுக்கு மேல நீ கு சொன்னா வந்துடணும், புரியுதா, வா நம்ம போலான்னு சொல்லிட்டு கரெக்டா டேய் அங்கிருந்து கிளம்பும் போது இன்னும் ஷியான்னு வந்துட்டாங்க. அந்த நாய் எப்படி இருக்குதுன்னு எனக்காக நீ பாத்துட்டு வரியான்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னும் அதை பாக்குறதுக்கு போனா நீங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம ஆல்ரெடி எங்களால இதை வளர்க்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா அது என்ன ஆகும்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னும் யாராச்சும் அடாப்ட் பண்ணுவாங்க, அப்படி 10 டேஸ்க்கு மேல யாருமே அடாப்ட் பண்ணலன்னா அனிமல் ஷெல்டருக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அனிமல் ஷெல்டருக்கு போயிருச்சுன்னா அது நல்லா இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னும் எனக்கு தெரிஞ்சு அது கொன்னுடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது கொன்னுடுவாங்களா, எதுக்காக இந்த மாதிரி அபசுகுணமா பேசிட்டு இருக்கான்னு இன்னும் சொல்ல, ஆமா இதுல என்ன இருக்குது, எங்கவே வெயிட் பண்ணுங்கன்னு ஷியான் சொல்ல, ஏய் ஷியான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, உனக்கு டாக வளர்க்கணும்னு ஆசையே இல்லையா, எனக்காக இதை கூட நீ பண்ண மாட்டியான்னு இன்னும் கேட்க, ஐயோ நீங்க வேற, நானே இப்போ வரைக்குமே தண்ட சோறு மாதிரி என்னோட அப்பா அம்மா கூட தான் இருக்கேன், நான் மட்டும் அதை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னா கண்டிப்பா என்னோட அம்மா இன்னும் உயிரோடவே வைக்க மாட்டாங்க, என்னவே வெளியே தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா அது யார் வளர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் புலம்பிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு என்னால முடியாது, சிஇஓ தான் நம்மளுக்கு தெரிஞ்சு எலிச்சவாயின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே சிஇஓக்கே கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்கான். எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுவீங்களா, எனக்காக ஒரு டாக் மட்டும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேல, எனக்கு டாகால அலர்ஜி இருக்குது, ஃபேவர்னு கேட்டியா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். என்னப்பா நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட கருணையே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னும் இது நல்ல கதையா இருக்குதே, நான் கேட்ட ஃபேவரை நீ செய்ய மாட்டியா, ஆனா நீ கேட்டா நான் செஞ்சிடணுமான்னு கேட்டுட்டு இருக்கான். ஓகே அந்த வெரைட்டி ஷோவை நான் பண்றேன், நீங்க அந்த நாயை பாத்துக்கிறீங்களான்னு இன்னும் கேட்க, எனது மறுபடியும் சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கான் சிஇஓ. ஓகே அந்த வெரைட்டி ஷோவை நான் பண்றேன்னு இன்னும் சொல்ல,
இதுக்கு மேல நாயை பத்தி நீ ஃபீல் பண்ணவே கூடாது, கண்ணும் கருத்துமா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். கண்டிப்பா நீங்க அந்த வெரைட்டி ஷோவை பண்ணதான் போறீங்களான்னு சியான் கேட்க, ஆல்ரெடி நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க கிட்ட அடாப்டேஷன் பத்தி போய் சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.